டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது திரிக்கடுகு. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கலாம். திரி அப்படின்னு சொன்னால் 3 என்பது உங்களுக்கு தெரியும். திரிக்கடுகு வீட்டில் இருக்கக்கூடியது தான். சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3ஐயும் தான் திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடல் பருமனாக இருந்தாலும், இரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும், ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியான்னு சொல்லுவாங்க. அதே போல் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம் அல்லது இரத்த கொதிப்பு இருந்தாலும் நம்ம உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மாத்திரை தான். மாத்திரை இல்லாமல் யாருமே இப்போ வாழ முடியல. அந்த நிலையெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் உடல் பருமனுக்கு, இரத்த கொதிப்புக்கு, இரத்த கொழுப்புக்கு, அதே போல் இந்த காலில் வரக்கூடிய வெரிகோஸ் வெயின், இதை எல்லாம் என்ன அன்றைக்கி மருந்து எடுத்தாங்க? உணவைத்தான் அவங்க மருந்தாக பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தப்பட்ட மருந்து தான் இந்த திரிக்கடுகுன்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி. இது எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? உடல் பருமன் இருக்கிறவங்க, இப்போ ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, பக்க விளைவும் வராது. இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த விதமான உறுப்பு பாதிப்பும் ஏற்படாது. இந்த உடல் பருமன் இருக்கிறவங்க, அளவுக்கு அதிகமாக உடல் எடை இருக்கிறவங்க இந்த திரிகடுகு சூரணம், திரிகடுகு சூரணம்னு சித்த மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இல்லை நீங்களே தயாரிக்கலாம். சுக்கு 100 கிராம், மிளகு 100 கிராம், திப்பிலி 100 கிராம். இந்த சுக்கை மட்டும் என்ன பண்ணணும், மேல் தோலை சீவிடணும். எல்லாமே பார்த்திங்கன்னா 3ம் ஒரே அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கு 100 கிராம் மேல் தோல் சீவின பிறகு அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்தது மிளகு சுத்தப்படுத்தி அரைச்சி அது ஒரு 100 கிராம், திப்பிலி சுத்தப்படுத்தி அரைச்சி அது 100 கிராம், 100 கிராம் எடுத்து 3ஐயும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. ஒன்றா கலந்து வச்சுட்டு உடல் பருமன் இருந்தால் 2 கிராம் தினசரி காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு, இதை 1 மாதம் 2 மாதம் சாப்பிட்டுட்டு எனக்கு உடல் எடை குறையல, உடல் பருமன் குறையல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், ஏன் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்குமே ஒழிய எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அடுத்தது இரத்த கொழுப்பு, இப்போ ஹைப்பர் கொலஸ்ட்ரமியான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சித்த மருத்துவத்தில் குறைப்பதற்கு, அந்த கொழுப்பை எரிப்பதற்கு தான் இந்த திரிகடுகு சூரணத்தை நம்ம கொடுக்கறது வழக்கம். 2 கிராமிலிருந்து 4 கிராம் வரலையுமே நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலான்னு சொன்னால், சும்மா நீங்கள் வெந்நீரில் கலந்து சாப்பிடக்கூடாது. இதை பாலில் கலந்து சாப்பிடலாம் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்றதான் ரொம்ப உத்தமம். ஏன்னா 3 பொருட்களுமே மிகவும் காரமான உணவுப் பொருட்கள். இதை தண்ணியில் கலந்து சாப்பிட்டா கண்டிப்பாக உணவு குழாய், வயிறு இதெல்லாமே புண்ணாயிடும், வலி வந்துடும். உடனே அதை நீங்கள் நிறுத்திடுவீங்க. ஏன்னா இது மருந்து கிடையாது, உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உடல் பருமனுக்கு, இரத்த கொழுப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மருந்தை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கும், நரம்பு புடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்ட தடை ஏற்பட்டு காலெல்லாம் வீங்கிரும், நரம்பு புடைத்து காணப்படும். அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் செவந்து கூட ஒரு சிலருக்கு இருக்கும், புண்ணு கூட ஆகிடும். அதற்கும் இந்த திரிகடுகு சூர்ணத்தை 2 கிராமிலிருந்து 4 கிராம் எடுத்து தேன் அல்லது பாலில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், பசி இல்லை, எனக்கு டைஜஷனே இல்லை அப்படிங்கிற நிலையில் இந்த திரிகடுவை என்ன பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது 2 கிராம் 3 கிராம் எடுத்து பாலில் அல்லது தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பசியை தூண்டும். இதற்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சுக்கு. இந்த திரிகடுகு சூரணத்தை உடல் பருமன் இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, இரத்த கொழுப்பு, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க, அதே போல் தோல் அலர்ஜி இருக்கிறவங்க, காணா கடிம்பாங்க, இது போன்ற நிலைகளுக்கு இந்த திரிகடுகு சூர்ணத்தை தொடர்ந்து பயன்படுத்தினா இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.